මේ රටේ රාජ්‍ය නායකයා බවට පත් කරන්න මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමාට ජනතා වරම ලබා දුන්නා. மக்களின் பிரதான பிரச்சனைகள் பலவற்றுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க கடந்த குறுகிய கால பகுதியில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பாடுபட்டுள்ளார். ஜனாதிபதி சர்வதேச ரீதியாக வெற்றியை பெற்றுக் கொண்டுள்ளார். இதற்கு ஜனாதிபதியின் தலைமைத்துவம், பணிவு மற்றும் தியாகம் என்பனவே முக்கிய காரணமாகும் என ஊடக பிரதியமைச்சர் சாந்த பண்டார தெரிவித்தார். இன்று வியாழக்கிழமை அரசாங்க தகவல் திணைக்கள கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில், ජනතාවට අත්‍යවශ්‍ය සංවේදී කාරණා ගණනාවකට උත්තර ලබා දෙන්න மைத்ரிபால சிறிசேன ஆண்டுවට හැකියාව ලැබුණා. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா வெற்றியடைந்த பின்னர் பாரிய பிரச்சனையாக இருந்த அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைத்து அனைத்து தரப்பினருக்கும் சலுகை பெற்று தந்தார். நல்லாட்சி, ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த புதிய சட்ட திட்டங்களை நிலைநாட்ட பல முயற்சிகளை முன்னெடுத்தார். அதில் பிரதானமான விடயமாக ஔடத சட்டமூலத்தை நிறைவேற்ற மேற்கொண்ட முயற்சிகளை கூறலாம். பிரிவினவாதத்தை தோல்வியடைய செய்த பின்னர் சர்வதேச ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாடு முகம் கொடுக்க வேண்டி வந்தது. பல சர்வதேச நாடுகள் இலங்கையை தனிமைப்படுத்த முயன்றன. எனினும் ஜனாதிபதி வெற்றியடைந்த பின்னர் குறித்த நாடுகளுடன் கலந்துரையாடி சுமூக நிலைக்கு கொண்டு வர முயற்சித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழுவின் தீர்மானத்துக்கு அமையவே நாம் அமைச்சர் பதவிகளை பெற்றுக் கொண்டோம். எமது தனி தீர்மானத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தீர்மானத்தை நிறைவேற்ற நாம் கடமைப்பட்டுள்ளோம். அதற்கமையவே நாம் செய்யப்படுகின்றோம். எனினும் பதவி கிடைக்காத சிலர் நாட்டில் தவறான வதந்திகளை பரப்ப முயல்கின்றனர். எனவே இது தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்த நாம் கடமைப்பட்டுள்ளோம் என்றார். ඒ වගේම සුවදශීලී සම්බන්ධතාවයක් ගොඩනැගීම තුළ අද ඒ ජාත්‍යන්තරය තුළ තිබුණ අපේ රට කෙරෙහි